காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தவர். காமராஜர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர்பட்டவர். பள்ளிக்கு மதியம் உணவு திட்டத்தை வழங்கியவர். எங்கள் காமராசர். Good evening all. My name is Navnika Sri. I am studying 4th standard E section. Today I want to talk about a great leader, Kamarajar. He was born in Tamil Nadu and because a big leader in India. People loved him because he worked hard for our country and helped many people, especially kids, to go to school. He believed that education is very important. That the also played a big role in making our country better after we got freedom. Because of his good work, many remember and respect him. Today we can learn from his life about hard work and caring for others. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதித்யா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு விருதுநகரில் பிறந்தார். காமராஜரின் பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராஜர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று பலமுறை சிறை சென்றார். காமராஜர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல்வராக பங்கேற்றார். இவரது ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு கல்வி, தொழில்துறை, நீர்வளம் ஆகியவற்றில் சிறந்து ஆகியது. இவரது ஆட்சி காலத்தை பொற்கால ஆட்சி என்று போற்றுவர். இவரை பெருந்தலைவர், கர்ம வீரர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி என்று அழைப்பார். நன்றி, வணக்கம். காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர். அவர் கர்ம வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை என்று போற்றப்படுகிறார். நன்றி. என் பெயர் லட்சுமி. காமராஜரை பற்றி சொல்ல போறேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் விருதுநகருக்கு பிறந்தார். இவர் 9 ஆண்டு முதல்வராக பதவி வகித்தார். பள்ளிக்கோட்டையிலே குழந்தைகளுக்கு உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். நன்றி.